வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு மண்டதீவு மக்களின் திருவிழா சிறப்பாக பேதுருவாண்டவற்ற திருவிழா சிறப்பாக இவரி என்ற இடத்துல பிரான்ஸ் இவரி என்ற இடத்துல சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். மண்டதீவு பங்கு மக்களின் பேருவான திருவிழா சிறப்பாக இவரி சூசன் என்ற இடத்துல இவரி சூசன் என்ற இடத்துல பிரான்சில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காணொலி முழுமையாக போடப்படும். இந்த காணொலியை பாருங்கள். மண்டதீவு பங்கு மக்கள் சிறப்பாக இந்த திருவிழாவை செய்துள்ளார்கள். திருவிழாவுக்கு வந்த அனைத்துவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலின் பின்னாலை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடி ஆசீர்வதி. புனிதப்படுத்திய இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களில் இந்த நாளில் இக்கொடியை காண்போம் அனைவரும் நமது பாதுகாவலின் புனிதரான பேதுருவை நினைவு கூர்ந்து அவர் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
Je crois qu'il y a un couple qui va bientôt se marier. J'inviterai tous les deux. Allumez une lumière pour cette fête, votre vie aussi illuminée par cette lumière de Christ. Vous comprenez ce que je dis? கிறிஸ்துவின் ஒளியிலே மலர வைக்க வேண்டும், ஒளிர வைக்க வேண்டும். C'est pas prévu ça. Voilà, il y a sa fille et la femme. Vous savez, les 16e année de mariage. Donc, vous venez allumer aussi des lumières. Voilà, la dernière lumière allumée par le Seigneur. Parce que depuis 16 ans, c'est uni par le Seigneur, par la foi. தந்தை மகன் தூயாவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் ஒன்றும் இருப்பதாக. என் அன்புக்குரிய அன்பு நெஞ்சங்களே, இந்த மாலை வேளையிலே புனித பேதுருவானவரின் திருவிழாவை கொண்டாட கூடியிருக்கின்ற நாங்கள் பேதுரு முதலாக ஆண்டவர் பேதுருவை சந்தித்த போது பேதுரு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகல். பேதுரு அவருக்கு சொன்ன வார்த்தை, நீ இப்பொழுது மீன்களை பிடிக்கிறாய், மிக விரைவில் மனிதவர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன். உங்களுடைய வாழ்விலும் குற்றங்கள் பல, ஆனால் மனிதன் இறைவன் உங்கள் குற்றங்களை பார்ப்பதில்லை, எங்கள் உள்ளங்களை பார்க்கிறார். ஆகவே எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற கரைகளை இறைவனின் மன்னிப்பினால் தூய்மையாக்கி இறைவன் வாழுகின்ற இல்லமாக எங்கள் உள்ளத்தை மாற்ற இந்த நேரத்திலே சிரம் தாழ்த்தி கரம் குவித்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டினேன். நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
அவரிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக் கொண்டது போல அவரின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-11. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மிதியடைகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலாடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்துக் கொண்டார். இரண்டாம் வாசகம். இனி எனக்கெனக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி பாகியே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரித்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைத்திருக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி பாகியே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார். என்னை விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிந்த செய்தியை நிறைவேற்று அனைத்து நாட்டுகளும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் கொண்டு எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார். தன் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீன்பளித்தார். அவருக்கே என்றென்றும் மாட்சி இருத்தார்கள். ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இந்த பாறையின் மேல் என் திருச்செவியை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம்.
அக்காலத்தில் இயேசு பிலிப் செசேரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் தீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினரும் ஒருவர் என்றும் சொல்லுகின்றார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவர், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள எனவே நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணொளை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. எந்த திருநாளும் இல்லை. எப்படி கணவன் மனைவியை பிரிக்க முடியாது? கணவன் மனைவி பிரிந்தார். என்னத்துக்காக இந்த 2 பேர், அதாவது 16 வருடங்கள் வாழ்க்கை பயணத்திலே, அன்பு பயணத்திலே பயணித்தவர்கள் இன்னும் சில நாட்களில் இறைவன் முன்னிலையை கைகோர்த்து இந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறார்கள். அப்ப இருவர் சேர்ந்தால்தான் இல்லை. இரு உறவுகள் இணையும் போது அந்த இணைப்பு அன்பினை வெளிப்படும். பேதுருவுக்கு கொண்டு ஒரு திருவிழா எடுக்கப்பட்டது. அதை நாங்கள் ஞாபகம். ஏனென்றால் 258ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் பின் 258ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி Vous connaissez ce chant ou pas? J'ai gloire en Dieu, en vous connaissez ou pas? Vous connaissez bien? Sinon, on va dire en français.
Zaporizhia. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் நாய் நிகழ்வுகளை நிறைவு கொண்டிட அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். வாழ்வழிக்கும் ஊற்றிலிருந்து உலகம் அனைத்தையும் நிறையாக்கி வழங்க வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டினேன். அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டு வேலைகளின்றி பலதரப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்களால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் மக்களை பாதம் ஒப்படைக்கின்றோம். இவர்களுக்குரிய அந்தஸ்து கிடைத்திடவும் தங்கள் குடும்பத்தினுடன் இணைந்து வாழ வரமல்ல வேண்டும் என்று புனித பேதுருவானவர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளில் இளைஞர் சமூகத்தை பாதம் பணிக்கின்றோம். இவர்கள் தம்மை தம் பெற்றோரை மறந்து மதுவுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி தம் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து வாழ வரமருள வேண்டும் என்று புனித பேதுருவானவர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு துன்பப்படும் உள்ளங்களை ஆசீர்வதித்து புதுமை மிகுந்த கரங்களால் தொட்டு குணப்படுத்திட வேண்டும் என்று புனித பேதுருவானவர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை இறங்கி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கை போட்ட கேட்ட வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாக்க பெற்றுத் தர வேண்டும் என்று உங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பேருக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலி பொருளோடு திருத்தூதர் பேதுருவின் மன்றாட்டை உரைத்து உம்மிடம் விடுவதாக. அவரின் வேண்டுதலால் நாங்கள் இறை அன்புடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர் பேதுரு பேதுருவின் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழும் இஸ்ராயேலின் நெஞ்சியோரை கொண்டு தொடக்கத்தில் அவையை ஏற்படுத்தினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகின்றார். ஆகவே புனிதர்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாகும். மனிதர்களை உமது சாயலாக படைத்தவர்களாகிய உமக்கே நாங்கள் நன்றி புரியவும் படைப்புகளை எல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்து கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் விடுவோர் யாவரும் உன்னை கம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தி மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன்வந்தி மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களை இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற போது உமது ஒரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடல் எடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல் வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயரும் மிதியங்களுக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். தமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து சாவை அடைத்து புதுவாழ்வு தந்தார். அதையே நாங்கள் இனிமேல் எங்களுக்கென்று வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்து அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியை உம்மிடமிருந்து முற்கொடையாக அனுப்பினார்.
இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியானவர் இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே ஆண்டவரே, அந்த தூய ஆவியார் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிலையான உடன்படிக்கைகளை எங்களுக்கு விட்டுச் சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்ச்சியை கொண்டாடுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் வந்தது உலகில் வாழ்ந்த தம் உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு இருந்து அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். இவரது உயிர்ப்பையும் ஒரு வலது பக்கத்தில் இவர் எழுந்தருளியதையும் அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கு எல்லாம் மீட்பும் அளிப்பதுமான பரியை இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரேயும் திரு அவைக்காக நீரே ஏற்பாடு செய்துள்ள இப்பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்தினாலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியால் ஒரே உடலாக கூட்டிச் சேர்க்கப்பட்டு உமது மாட்சியின் பொழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பரல் பொருளாக்குமாறு கனிவாயால் புரியும். ஆண்டவரே, எனவே ஆண்டவரே, யாருக்காக இப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூறுகின்றோம். சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் ஆயர் டொமினிக், அனைத்துலக ஆயர்கள் திருநிலையில் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இப்பலியும் குடிப்போரையும் இங்கு குடியிருப்போரையும் மக்களாகிய அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களும் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்களையும் யாரென நீர் ஒருவரே அறிவி. ஞான பிரகாசம் சந்தியா பிள்ளை, யோவான் பிள்ளை, இயேசுதாசன்
ரேமன் இதயகுமார், டெனிஸ், அருண் யுஸ்டினம்மா, ஜெயமேரி பாலப்பு, ஞானப்பிரகாசம், பரமோந்து യേശുദാസൻ റിറ്റമ്മ ഫ്രാൻസിസ് പവളം, സൈമൻ ഫ്രാൻസിസ്, ഗ്രീമൻ ഫ്രാൻസിസ്, ആന്റണി പുഷ്പവതി, சின்னമ്മ, ரஞ்சித் கவிதா. யாரென நீங்கள் நீர் ஒருவரே அனுப்பி அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசே, திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் பேதுரு, புனிதர்களாகிய அனைவரும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பேற்றினை அடைந்திட அருள் புரியவும், பாவத்தினாலும் இறப்பினாலும் மறும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புட்கள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்து இவர் வழியாக நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. முன்களின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற சோதனை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மிக்க நண்பு நெஞ்சங்களே, இறைவனின் சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம்.
ஆண்டவரே, இந்த உணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாக உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. விண்ணகத் தந்தையே, நாங்கள் உம்மை நோக்கி செபிக்க முது ஆவியை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. பொழிந்தருள்வதற்காக உம்மை போற்றுகின்றோம். இப்பொழுது நாங்கள் கொண்டாடும் உமது திருத்தூதராகிய பேதுருவின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அவரின் ஆசியையும் ஆசீர்வாதத்தையும் அவரின் மன்றாடுதல்களையும் வேண்டி நிற்கின்றோம். அவர் காட்டிய வழியில் உமது திருமகனின் பாதையில் நாங்கள் சென்றடைய எங்களுக்கு அவர் தன்னுடைய வாழ்வின் வழியாக கற்றுத்தந்தார். சிவ வாழ்விலும் அவர் வாழ்விலும் நாங்கள் அனைத்திலும் வளர்ந்து வல்லமை மிக்க வாழ்வில் உமக்கு ஏற்றவர்களாக, உமக்கு உகந்தவர்களாக இவ்வாழ்விலே வாழ எங்களை நீர் புனிதப்படுத்தி அருளும். உயாவின் ஒன்றிப்பில் திருமகன் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவின் வழியாக எல்லா புகழும் மகிமையும் என்றென்றும் உமக்கே உரியதே.
கைவிடாமல் மூச்ச நாட்டியத்துக்கு பாத்திரராயிருக்க எங்களுக்காக மன்றாடி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயவென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
என்ற மோட்சத்தை அண்ணாந்து பார்த்து நாங்கள் உங்களுக்கு சீர்காழியும் சிங்களாத்மத்தை இல்லாத அணியுள்ள மோட்சத்தை திருத்தி மரணத்தை சம்பியாசித்து நடக்கிறது குற்றம் செய்தோரை நாங்கள் கணிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வானவரின் பாதத்தை விட்டு பிரியும் இந்த வேளையில் எங்கள் தேவைகள், எங்கள் இழப்புகள் எல்லாவற்றையும் அவரின் பாதத்திலே காணிக்கையாக்கி இந்த பிரியாவிடை சபத்திலே பக்தியோடு பங்கெடுக்கிறோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். அன்னி மரியாயே இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்கள் பாதுகாவலரே, எங்கள் புனித பேருருவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்கள் பங்கின் மேய்ப்பரே, திரு அவையின் தலைவரே, எங்கள் திரு அவைக்காக இயேசுவை மன்றாடும். அற்புதமான எங்கள் புனிதரின் காவலிலே எங்கள் எல்லோரையும் ஒப்படைத்து எங்கள் குடும்பங்களையும் எங்கள் கிராமத்தையும் எங்கள் கிராமத்து உறவுகளையும் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் எங்கள் தேக ஆரோக்கியங்கள்
பிள்ளைகளின் கல்வி வாழ்வு, எங்கள் திரு அவை அவையுடைய ஆன்ம வாழ்வு, ஒரு உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் கவலைகள், ஏக்கங்கள், விருப்புகள், அபிலாஷைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய பாதுகாவலர் பேதுருவின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே காணிக்கையாக வைப்போம். இவ்வளவு காலமும் எங்களை கண்ணிமை காப்பது போல் பாதுகாத்து வந்த எங்கள் அன்பு புனிதர் தொடர்ந்துமாக எங்கள் துன்பத் துயரங்களோடு எங்களுடன் வழிநடந்து எங்களை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையில் புனிதருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த சபத்திலே இணைந்து கொள்வோம். பால்கடல் அலை யோசையும் நேர்முனை வாசமும் வீசும் மண்டதீவு மண்ணிலே கோவில் கொண்டு எழுந்திருக்கும் தூய பேதுரு அப்போஸ்தலரே, நீ பாறை, இந்த பாறையின் மேல் திரு அவையை கட்டுவேன் என்று இயேசுவால் நியமனம் பெற்ற எங்கள் அன்பு புனிதரே, ஊடான கோடி மக்களின் நிதிய புரியில் என்றும் வாழும் புனிதரே, இயேசுவை வாழ்வாக்கி வேத சாட்சியாக சாட்சியம் கொடுத்த வள்ளலே, உந்தன் பாரவிந்தம் கட்டி அணைத்து ஓயாது உந்தன் நாம் உச்சரித்து கண்ணீர் சிந்தியும் பாதம் நினைத்து மன்றாடுகின்றோம் ஐயா. என் கிராமத்திலும் எம்பாழ்விலும் உமது அற்புதமான பிரசன்னத்திலால் எம்மையும் எம் குடும்பங்களையும் இறை விசுவாசத்தில் நிறைத்த ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த வல்லமையோடு பெற்றுத் தந்த அற்புத நன்மைகளுக்கெல்லாம் நன்றியால் துதிக்கின்றோம். இறைமகன் இயேசுவிடம் தொடர்ந்து எங்களை பரிந்துரைத்து ஆதரித்தருளும் ஐயா. என் புனிதரே, என் காவலரே, பகைகள் வந்து முட்டிவிட்டதே, திசையெல்லாம் இருட்டிவிட்டதே, கண்ணியிலே அகப்பட்ட பறவை போல் துடிதுடிக்கின்றேனே, அன்னையில்லா பிள்ளை போல் பரதவிக்கின்றேனே, அன்பு தைத்த மான் போல் அலறுகின்றேனே, எம் துன்பம் கேளுமையா, உம் கரம் நீட்டுமையா. எம் அன்பு புனிதரே, என் நேசரே, குடும்பங்களில் இறையன்பு பற்றுகின்றதே, கணவன் மனைவி உறவுகள் உருக்குலைகின்றது, பிள்ளைகளின் எதிர்காலம் சிதைக்கப்படுகின்றதே, வாழ்வை துளைத்து வழி தவறி போகின்ற குடும்பங்களை பாருமையா, பரிந்துரை செய்யுமையா. எருசலேம் தேவாலயத்தில் முடவனை குணமாக்கிய எம் புனிதரே, தீராத நோயினால் துன்பப்படுவோரையும் மன உளர்ச்சியில் உள்ள அமைதியை இழந்தோரையும் கருணை கண் கொண்டு பாருமையா, அவர் கண்ணீர் துடையுமையா. எம் புனிதரே, எம் காவலரே, நவராகநீக வலையில் திணிக்கப்பட்டு வாழ்வை துளைத்து கயவர்களாக போதைப் பொருளுக்கும் அடிமையாகி எதிர்காலத்தை தொலைத்தவர்களையும் இல்லற வாழ்வை இழந்தவர்களையும் தம்மை அழித்து ஆன்மீகத்தையும் தொலைத்து எதிரிகளாக அலைகின்றவர்களை பாருமையா, உன் கரம் நீட்டுமையா. துன்பங்களை
நிலைகளை பாருமையா, கரம் நீட்டுமையா. சத்திய வேதத்தின் உத்தம நாயகனாகிய நித்திய சுதனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு எம் புனித பேதுருவே, எங்கள் நேசரே, எங்கும் நெஞ்சங்களுக்கு உறுதியையும் தென்மையையும் அளித்து தவறான எண்ணங்களை அகற்றின் ஒளிவின் பாதையில் செல்ல எம் வழி காட்டுமையா. மீனவனாய் வலையெடுத்த மேலவனே, எம்மக்களின் தொழில் துறைகளை ஆசீர்வதித்தள்ளும் எம் அன்பு பாதுகாவலரே, இறையரசின் மதிப்பீடுகளை போதனையினாலும் சாதனையினாலும் வாழ்ந்து காட்டியவரே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இளையோர்கள் யுவதிகள் நம் நாட்டு உறவுகளையும் பாதத்தில் வைத்து வணங்குகின்றோம். காவல் தெய்வமாய் நின்று எங்களை பாதுகாத்தருளும். மக்கள் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், எம் குடும்பங்கள் அன்பில் விளிர வேண்டும், இறை அழைத்திரல்கள் நிறைய வேண்டும், கல்வி அறிவும் ஓங்க வேண்டும். துன்ப வழிகளை துயரிந்து உடுமையான இந்த உலக பயணத்திலே எங்களோடு வாருமையா, நிறைய தாருமையா. இறுதியாக அன்பார்ந்த புனிதரே, போது பேதுருவே, என் அப்போஸ்தலரே, உமது வல்லமையுள்ள பிரசன்னத்தால் நாம் இதுவரை அடைந்ததும் அடைகின்றதும் அடையப் போவதுமான சகல நன்மைகளுக்கெல்லாம் உம்மை நன்றியால் துதிக்கின்றோம். உம்மிடம் நாம் சமர்ப்பித்த வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தந்தருளும்.